ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நடக்கும், நம்ம வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனால எப்படி வந்துட்டு எல்லா டேட்டாஸுமே வந்து பேக் எண்ட்லேருந்து கெட் பண்ணுறதுக்கு ஆகும். ஸோ நம்ம வந்து சேஃபர் சைடாக வந்து பிளேஸ் ஹோல்டர்ஸ் வச்சு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு இன்னொரு யூஸ் கேஸ் மாதிரி பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லாகின் பண்ணுறதுக்காக வந்து ஒரு query கன்சிடர் பண்ணுறோம். லைக் இமெயில் கெட் பண்றோம், அந்த பாஸ்வேர்ட் கெட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் அட்மினை உள்ள விடுறோம்னு சொல்லி வச்சுப்போமே. பட் இப்போ நம்ம அந்த பாஸ்வேர்டே இல்லாம நம்ம உள்ள போறதுக்கும் இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் யூஸ் ஆயிரும். இன்கேஸ் நம்ம டைரக்டா வந்து ரா query-யா யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த யூஸ் கேஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ தட் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, அகைன் நம்ம பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சேஃப் மெத்தட் பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே வந்து பாஸ்வேர்டுன்றது வந்து நமக்கு கேட்கும். பேசிக்கா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஸ்வேர்டு எப்பவுமே வந்து டைரக்டா டிபில சேவ் பண்ணக்கூடாது, ஆஷிங் பண்ணி தான் சேவ் பண்ணணும். ஏன்னா வந்து நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இப்போ ஏபிசி 123 12345 இல்லைன்னா ஏதோ ஒன்று நம்ம கொடுக்குற @0 வாட்எவர் டைரக்டா பிளெயின் டெக்ஸ்டா வந்துட்டு கண்டிப்பா சேவ் பண்ணவே கூடாது. பட் இன்கேஸ் நம்ம அந்த மாதிரி சேவ் பண்ணியிருந்தோம்னா எப்படி அது நமக்கு இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலமா லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதை எஸ்கேப் பண்றதுக்கு எப்படி சான்ஸ் இருக்குன்றதை நம்ம ஒரு யூஸ் கேஸ் மாதிரி பார்ப்போம். நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். பாஸ்வேர்டு வந்து எப்படி சேவ் பண்ணணும், ஆஷிங் எப்படி பண்ணணும். ஆஷிங்க்கு வந்துட்டு நம்ம கிட்ட வந்து PHP-ல ஆல்ரெடி வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனே இருக்கு, நம்ம புதுசா ஃபங்க்ஷன் எழுத தேவையில்லை. பாஸ்வேர்டு ஆஷ் அது அந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணணும். பாஸ்வேர்டு ஆஷ் யூஸ் பண்ணீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் வந்து புது புது ஆஷ் தான் வரும் சேம் பாஸ்வேர்டுக்குமே. அதனால வந்து ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து டீகோட் பண்றது வந்து நமக்கு எவ்ரி டைம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதே நீங்க பிளெயின் டெக்ஸ்டா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்மளோட டேட்டா எடுத்துட்டு போயிடுறதுக்கு முடியும். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு யூஸ் கேஸ்க்காக வேண்டி ஒரு டெக்ஸ்ட் பிளெயின் டெக்ஸ்ட் டிபில சேவ் பண்ணி அது உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளா காட்ட போறேன். ஓகேங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா abc@gmail.com, அதுக்கு வந்து பாஸ்வேர்டு abc123 சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோட இது abc123 அப்படின்றது கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகிற ஒரு மெத்தடும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மெத்தட், அதான் அந்த எஸ்கேப் பண்ற மெத்தட், அதை வச்சும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங்கா நம்ம கிட்ட வந்து ஆல்ரெடி சேஃப் சர்ச் அன்சேஃப் சர்ச்னு இருக்கு. இதே வந்து நம்ம கொஞ்சம் ரீநேம் பண்ணி நமக்கு புரியுற மாதிரி, ஏன்னா இங்க நம்ம லாகின் தான் நம்ம செக் பண்ண போறோம். அன்சேஃப் லாகின், சேஃப் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம இங்க கால் பண்ணுவோம். அன்சேஃப் லாகின், நேம் சேஞ்ச் பண்ணலாம் கம்பல்சரினா கிடையாது, நம்ம வந்து நம்ம பண்ற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிட்டோம்னா பெட்டர், அதுக்காக அப்படி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு காப்பி பண்ணி முன்னாடியே போட்டுடலாம். இது ஃபங்க்ஷன் கால் ஃபர்ஸ்ட் இருந்துட்டு அடுத்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் ஒர்க் ஆகும், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து இன்புட்னு இருக்குல்ல, இமெயில் நமக்கு புரியறதுக்காக, ஏன்னா நம்ம ரெண்டு இன்புட் வாங்க போறோம் இங்க, அதுக்காக நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஒரு இன்புட் வாங்க போறோம், ஆல்ரெடி சொன்னேன் இமெயில் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ்வேர்ட், ஸோ இதுக்கு பிஃபோர் வந்து என்ன பண்ணலாம், என்டர் இமெயில் கொடுத்து இங்கே வந்து சர்ச் இமெயில்னு கொடுத்துருக்கோம் ரைட்டா. இன்ஸ்டர் வந்து என்டர் இமெயில்னு கொடுத்துக்கோங்க, அப்புறம் என்டர் பாஸ்வேர்ட், என்டர் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம உள்ள வந்தோன்னுமே என்டர் இமெயில் கேட்கும், நம்ம அந்த அட்மினோடைய இமெயில் கொடுப்போம், அண்ட் தென் என்டர் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டுக்கு வந்துட்டு நம்ம அட்மினுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இமெயில் பாஸ்வேர்டு ரெண்டுமே பேராமீட்டர்ஸாக இருக்கணும் ரைட்டா. ஸோ பாஸ்வேர்டு இங்கே எக்ஸ்ட்ராவாக பேராமீட்டர் அனுப்பிட்டு சேம் வே கால் பண்ணும்போதும் ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுங்க. தென் இங்கேயும் இப்போ இந்த பாஸ்வேர்டு இப்போ ஆல்ரெடி இருக்குல்ல, யூசர்ஸ் வேர் இமெயில் லைக், நம்ம முன்னாடி வந்து சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணுறதுக்கான சர்ச்னா என்ன, ஆக்சுவலா இந்த இதை மேட்ச் பண்ணி இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே எடுத்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்றது தான் சர்ச். அதுக்காக வந்து லைக் யூஸ் பண்ணேன். பட் இப்போ வந்து நம்ம லைக் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம எக்ஸாக்டா மேட்ச் பண்ணணும். ஸோ இமெயில் ஈக்குவல் டு இமெயில், பர்சன்டேஜ் யூஸ் பண்ணக்கூடாது, லைக் இருக்கும்போது தான் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ஏபிசி மட்டும் நீங்க கொடுத்தீங்கனாலும் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கீங்கன்னா ஏபிசின்னு ஸ்டார்ட் ஆகிற எந்த இமெயில் ஐடி இருந்தாலும் அதை எடுத்து கொடுத்துரும். பர்சன்டேஜ் ஏபிசி பர்சன்டேஜ்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேர்டு சென்டர்ல ஏபிசின்னு இருந்துட்டு அகைன் அந்த டெக்ஸ்ட் கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற எல்லா இமெயில்
இருக்க லிஸ்ட்டை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸாக்டா இமெயில் மேட்ச் ஆகிறவங்கள தான் எடுத்துட்டு வர போறோம். ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் அது நமக்கு மேட்டர் கிடையாது, வேணும்னா வச்சுக்கலாம், அது நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாஸ்வேர்டை நம்ம மேட்ச் பண்ண போறோம். பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இது வந்து ரா எஸ்கியூஎல்ங்கிறதுனால நான் இங்கே அப்படியே டைரெக்டாக கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ இது மேட்ச் ஆகிறவங்க நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். அன்சேஃப் ரிசல்ட் இல்லைனா அன்சேஃப் லாகின் ரிசல்ட் இப்படி கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? சிமிலர் வே இங்கே யூசர்ஸ் வேர் இமெயில் ஈக்குவல் டு பிளேஸ் ஹோல்டர், பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கோம். இப்போ ஆல்ரெடி சொன்னது போல தான் நான் இமெயில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து இமெயில். ஸோ இமெயில் பாஸ் பண்ணணும். இமெயிலில் பர்சன்டேஜ் நமக்கு தேவை கிடையாது. அண்ட் தென் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே இப்போ சேஃப் லாகின் ரிசல்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? php youtube.php என்டர் இமெயில் கேட்டிருக்கு. என்கிட்ட இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா abc@gmail.com இருக்கு. abc@gmail.com கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கேட்குது. abc123 abc123 இது கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச், இப்போ இது வந்து சேஃப் ரிசல்ட்டில் ஒரு என்ட்ரி எனக்கு வந்திருக்கு. அகெயின் அன்சேஃப் லாகின்லையும் ஒரு என்ட்ரி வந்திருக்கு. இது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இல்லாத மெத்தட். இப்போ இதுவே நான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுவேன், abc@gmail.com இது ஓகே. பட் இங்கே பாஸ்வேர்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பாஸ்வேர்ட் நான் என்ன பண்ண போகிறேன், முடிச்சுட்டு r1 = 1 ஹேஷ் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகிடும், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நீங்கள் இதை அப்படியே நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், இங்கே வந்துட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் இந்த வேரியபிள் இதை அப்படியே நம்ம இங்கே பிளேஸ் பண்ணி பார்ப்போமே. முடிச்சுட்டு r1 = 1 ஹேஷ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஹேஷ் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கமெண்ட் ஆகிடும். ஸோ என்னோட query-யே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது போல் மாறிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இது இந்த மாதிரி query வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ எனக்கு பாஸ்வேர்டு இல்லாமலே வந்துட்டு இது ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஒர்க் ஆகிடும். நம்ம அதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இப்போ எனக்கு டேட்டா வந்து மேட்ச் ஆகி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உள்ள வந்து எரர் போட்டிருக்கோம்னு வச்சுப்போமே, லாகின் சக்ஸஸ்ஃபுல், இப்போ நாட் எம்டியா இருக்கு அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு கொடுக்குறோம்னு வச்சுப்போமே. இப்போ இந்த இடத்துல இப்போ ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். இஃப் நாட் எம்டி ஆஃப் ரிசல்ட்டா இருந்துச்சுன்னா லாக்ட் இன் சக்ஸஸ்ஃபுல்லி, எக்கோ லாக்ட் இன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்மளோட கேஸ் இப்படின்னு வச்சுப்போம். அன்சேஃப் நமக்கு புரியறதுக்காக. இப்போ இங்க வந்து சேஃப் லாகின் சக்சஸ்ஃபுல்னு போட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கரெக்டா கொடுக்குற டீடைலும் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும் எப்படின்னு சொல்லிட்டு. abc@gmail.com பாஸ்வேர்ட் வந்து 1 2 3 சம்திங் சப்பா ஒன்று கொடுக்குறேன். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு என்டர் ஆகலை. ஓகேங்களா? லாகின்குள்ளே போகலை. இப்போ நமக்கு இந்த query ஆக்சுவலாக தேவையில்லை. இப்போ query நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ இதே இது வந்துட்டு abc@gmail.com abc123 unsafe logged in successfully, safe logged in successfully. abc@gmail.com இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன், அந்த r1 = 1 SQL இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன். unsafe logged in successfully, safe வந்து இன்னும் உள்ள என்டர் ஆகல.
புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த SQL இன்ஜெக்ஷன் மூலமா வந்துட்டு பாஸ்வேர்டே வந்து பைபாஸ் ஆகி போயிடும். பாஸ்வேர்டுன்றது செக்கே ஆகாமல் போயிடும் நீங்கள் ரா query யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால வந்து கம்பல்சரி பிளேஸ் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பெட்டர் மெத்தட். ஒன் மோர் திங், கம்பல்சரி வந்து பாஸ்வேர்ட்ஸை டைரக்டா டெக்ஸ்டா டிபில சேவ் பண்ணவே கூடாது. ஹேஷிங் பண்ணி தான் சேவ் பண்ணணும். அதுதான் வந்து சேஃபர் சைட். இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.